நீங்க இன்னும் என் கேரக்டர் புரிஞ்சுக்கல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு சேலஞ்சுக்காக வேணும்னா நீங்களா என்ன அனுப்புற வரைக்கும் நான் உங்க பிஏவா ஒர்க் பண்றேன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? உங்களுக்கு தான் அக்ரிமெண்ட் ரொம்ப பிடிக்குமே. அக்ரிமெண்ட் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் வைஃபுக்கு அது சுத்தமா பிடிக்காது. இப்பெல்லாம் என் வைஃபுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்யறதே இல்லை. Have a nice day. மொத்த வியாபாரமே 12,000 ரூபாய் கலக்கிட்டோம்ல. 12,000 ரூபாய் வியாபாரம் பார்த்ததுக்கு அண்ணாச்சி உனக்கு பணங்கள் பார்த்து செலவு வைப்பாராக்கம் பல ஒரே முடிச்ச பைவுல. எறும்பு கொசுனா எங்க அம்மா பேர் வச்சது ஈஸ்வரன் வச்சது நல்லா சொல்லுமா? நான் காட்டிக்க போற ஒரு பேரை எப்படிங்க சொல்றேன்? நான் சொல்ல மாட்டேன். అది షూటింగ్ పోయి మారి మారి തണ്ണി കുടിച്ച് ത്രോട്ട് കുറച്ച് ഡാമേജ് ആയി. എന്റെ വോയിസ് കേട്ടിട്ട് സ്കൂളിൽ എല്ലാരും ചിത്രാമ്മയുടെ പോലെ ഉണ്ടെന്ന് പറയും. കുട്ടി കുട്ടി പ്രൈസ് എല്ലാം കൂടെ വാങ്ങി. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களை யாரையாவது எழுந்திருக்க சொல்ல வேண்டியதானே? என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சும்மா நான் பேச தாண்டி போனேன். பேசிட்டியா? என் கண்ணு முழுசா நீ தாண்டி நிறைஞ்சி இருந்த. என்னால அவள் பார்க்க கூட முடியல. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இங்க இருங்க, நான் திருநெல்வேலிக்கு போறேன். ஏன் ஒண்ணு மட்டும் தான் லவ் பண்ணிருப்பாங்களா? அம்பையில தான் எட்டாப்பு படிச்சேன், நடந்தே போவேன். தப்படிக்கிற பெருமாள்ல கிறுக்கு பிடிச்ச மேனைக்கு பின்னாடியே சுத்திட்டு கிடந்தான். எனக்கு இஷ்டம் தான், ஆனா நீ தான் கட்டிட்டு வந்துட்டியே. இந்த பாரு, டிக்கெட் போடு, நானும் ஒரு 8 போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீ மட்டும் பேசுறல, அவையில தானே கட்டிருப்பேன். நீ தியேட்டர்ல எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என்ன சொல்ற கார்த்திக்? விளையாடுறே நீ, பிச்சிருவேன். படத்துக்கு போக மாட்டேன் சத்தியம் வேற. என்ன பேசுற நீ? யார எங்க பாத்துட்டு என்ன சொல்ற? சத்தியமா நான் டியூஷன்ல இருந்தா வரேன். இவ்வளவு நேரம் நானும் குட்டி ரேவதி அங்கதான் இருந்தோம். நீ வேணா குட்டி ரேவதிக்கு போன் பண்ணி கேளு. குட்டி ரேவதியா? அவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவ மூஞ்சியா வாழும், கையில துப்பட்டா வச்சு சுத்திட்டு இருக்கா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. நீ ஏன் ஃப்ரெண்ட் திட்ட? நான் உன் ஃப்ரெண்ட் திட்டுவேன். திட்டுவியா? இப்ப திட்டு பார்க்கலாம், திட்டு. டேய் நீ பார்த்தலடா, சொல்டா. விட்றா. சொல்லு 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 சொல்றா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்குடா. யாரு கிராமம்? நீ கிராமம் தானே? யார் சொன்னா? 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியாவா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஐ டாக்டர். ஆமா, இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா அதுக்காக தமிழ்ல வீக்கன்னு நினைச்சிடாதீங்க. நான் தமிழ்ல கவிதையே எழுதுவேன். அப்படியா? எங்க ஒரு கவிதை சொல்லுங்க. நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இரு இதயம் ஒரு இதயம் மானதே, இரு இதயம் ஒரு இதயம் மானதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. என்ன ஒரு முக கவிதை? என்ன சொன்னீங்க? இல்லைங்க, ரொம்ப நல்ல கவிதைன்னு சொன்னீங்க. தேங்க்ஸ். எங்க போடா, உனக்கு ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளவு வாக்கிய வரப்புல திரிவா. அவளை தேடி தேடி லவ் பண்ணு. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஐயோ எனக்கு நீங்க ஏங்க, எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி போயா. அதான் தங்கச்சின்னு சொல்லிச்சுல, அப்புறம் என்ன ஞாபகத்துல வச்சுக்கிட்ட போ. ஊருக்குள்ள நீங்க 2 பேரும் போறத பார்த்து 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காதீங்க. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என் நாத்தனாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எவனாவது எப்போ தப்பா பேசட்டும், பேத்து போடுற பேத்தாமா.